மாற்றி பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்ன வேண்டுகோள் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு முறை அந்த கன்னிமார் அம்மா என் வேண்டுதலை ஏற்று நிறைவேற்றுவாங்க கூடிய சீக்கிரம்னு நிறைவேற்றினாங்க. அவங்க என் வேண்டுதலை ஏற்றி நிறைவேற்றினாங்க. ஆனாலும் என் பையனுடைய மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நான் கேட்டேன், கொடுத்தாங்க. அதுனா அது நிரந்தரமாக இல்லை. ஆனால் எனக்கு எல்லாமே அது என்னவோ தெரில, எனக்கு எதுவுமே கிடைக்கலங்க. ஆனாலும் நான் கேட்டது மற்றவங்களுக்கோசரம் அது கிடைக்குது. அது எந்த கடவுளுடைய பாக்கியமோ தெரில, நம்மளை படைச்ச அந்த இறைவனுடைய படைப்பு தான் நினைக்கிறேன். எல்லாமே கிடச்சிருக்கு. அந்த அம்மா கன்னி அம்மாக்கிட்ட கூட வேண்டியிருந்தேன், ஆனால் அது நிலையானதாக இல்லை. ஆனால் இப்போது ஏன்னா ஒரு தாய் மகனை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது, எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது தாயோட கடமை, அவங்களுடைய வேலை அது. அது மாதிரி நானும் கேட்டேன், கொடுத்தாங்க. ஆனால் அது நிலைக்கல. பட் வந்துட்டு இப்போ அவனுக்கு அமாவாசையாவது நிரந்தரமாக கொடுத்து அதை நிறைவேற்றி வைக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நிறைவேறின பிறகுன்னு கண்டிப்பாக அது என்ன எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் அந்த அம்மா எப்படி இந்த பூமிக்கு அந்த குழந்தைய அனுப்பி வச்சாங்களோ என் மூலியமா, அதே மாதிரி அவன் ஆசைப்பட்ட இடத்துக்கு அந்த அம்மா கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்குவாங்க. இதை நீங்களாம் மனசு வைக்கணும். அவன் சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. நான் என்னங்க பண்ண முடியும்? நானும் அது எவ்வளோ வீடியோ போடுறேன், ஆனால் யாருமே பார்க்கவும் மாட்டிருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு தாய் இடத்துல இருந்து, நான் ஒரு இடத்துல இருக்கேன், பாத்ரூம் கழுவுற பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஆசையான்னு நீங்கள் நினைக்கலாம். நான் என்னங்க பண்ணிட்டோம்? அவனுக்கு அதுதான் ஆசைன்றான். என்னுடைய இதுவே சினிமாவில் போய் நல்லது செய்யணுமா, ஏதாச்சும் செய்யணும், என்னை ஒதுக்கணுங்க முன்னாடி நான் நல்ல மாதிரியாக வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை கொட்டுறான். அந்த வழி எனக்கு புரியுது. ஏன்னா நாங்களாம் தனிமையில் இருக்கிறவங்க. மக்களே, தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண என் பையனுடைய எதிர்காலம் கண்டிப்பாக உங்கள் மூலிமா அவனுக்கு நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை ஷேர் பண்ணி உதவுங்க. யாருக்குன்னா ஒருத்தர் கண்ணில் பட்டு என் மகனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. இது கடவுளுடைய பாதத்தில் வைக்கிற மாதிரி உங்கள் பாதத்தில் நான் வைக்கிறேன். இது தாயோட வேண்டுதலம்மா. பாய்.